வணக்கம் என் உடன்பிறவா உறவுகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. இந்த தனாமணி லாக்ஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த சேனல்ல பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு தேவையானதாகவும், முக்கியமானதாகவும், நம்மளுடைய பொது வாழ்க்கைக்கு அது பயன்படுவதாகவும் இருக்கு. இந்த வீடியோக்கள பார்த்து அதை ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் உங்களுடைய சொந்த முடிவு தான். எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்போ நாம இந்த வீடியோவுல ஒரு முக்கியமான தகவல தான் பார்க்க போறோம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய உடன்பிறவா உறவுகளே, சகோதர சகோதரிகளே, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க நாம அது எந்த மாதிரியான முக்கிய தகவல்னு பார்க்கலாம். பொறுப்பு, துறப்பு. இந்த சேனலில் வரும் வீடியோக்கள், ஆடியோக்கள் மற்றும் எழுத்துக்கள் யார் மனதையும் துன்புறுத்துவதற்காக அல்ல. மீறி இருந்தால் மன்னிக்கவும். இந்த சேனலில் வரும் ஆடியோக்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் ஏற்பதும் விட்டுவிடுவதும் உங்களின் சொந்த முடிவாகும். இதில் எந்த கட்டாயமும் இல்லை. இப்படிக்கு இந்த சேனலின் உரிமையாளர். ஸ்பான்சர் keyword. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Bracket BuyMode e-shopping bracket. Click below link and install application. https://buyMode.shop/links/O-F-599-744-A9213079-A6B53E8. Sponsor content. Hashtag BuyMode. Hashtag BuyMode e-shopping. Hashtag BuyMode online. Hashtag BuyMode shopping. Hashtag BuyMode application. இந்த BuyMode ஆப் இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்பாக தந்திருக்காங்க. ஷாப்பிங்காக நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப்பை பயன்படுத்தி நாம் பர்ச்சேஸ் பண்ணி நாம் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ப்ளேயில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடும்புகளை பற்றிய சில உண்மை தகவல்களை நாம் இங்கே பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, நாம் உடும்பை சில இடங்களில் பார்த்துருப்போம், சிறிய அளவில் நாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? நமக்கு உடும்பு அப்படின்னாலே ஒரு பழமொழி, உடும்பு பிடி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ கெட்டியாக, அவ்வளோ கிரிப்பாக, விடாப்பிடியாக அதை பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியான ஒரு விலங்கை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு புதுமையான தகவலாக இது அமையும். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போய் உடும்பியோட முழு தகவலை பார்க்கலாம். உடும்பின் இனம் மற்றும் வகைகள். உடும்பு பல்லி இனத்தை சார்ந்தவை அப்படின்னு சொல்லுங்க. ஊர்வன தான், ஆனால் இது பல்லி இனத்தை சார்ந்தவைன்னு சொல்கிறாங்க. இவை பெரும்பாலும் காட்டு பகுதிகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மரங்கள் அடர்ந்த பகுதிகளில், மக்கள் நடமாட்டம் குறைந்த பகுதிகளில் இது இருக்கும், வசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடும்புகளில் பார்த்திங்கன்னா 80 வகைகள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன உடும்பை தான் பார்த்துருப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு 80, 90, 100 கிலோவுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய உடும்புகள்லாம் பண்டைய காலத்தில் இருந்ததாகவும் நமக்கு சரித்திரங்கள் சொல்லுகின்றன. அதனால் உடும்புகள்ன்றது நம்ம சும்மா இங்கே
பக்கத்துலலாம் பார்க்குற மாதிரி சின்ன சின்னதாக மட்டும் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அது மிகப்பெரிய உருவம் கொண்ட ஒரு விலங்காகவும் இது இருந்திருக்கு அப்படின்றத நாம் இதன் மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது உடும்பின் உடல் அமைப்பு. அதாவது உடும்பு மிகச்சிறிய மற்றும் பிரம்மாண்டமான உடம்புகளுடன் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்பு வந்து சரியான முறையில் அது வளர்ந்ததுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50-100 ஆண்டுகள் கூட அது வாழுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அதை வாழ விட்டோம்னா அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நீர் யானையோ இல்லை ஒரு காண்டாமிருகமோ இல்லை ஒரு யானையோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மிருகம் மாதிரி இதுவும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உடம்புகளுடைய நாக்குகளும் வாலும் வந்து ரொம்பவும் நீளமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அதுக்கு பயன்படுது அப்படின்றதே நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் வாங்க. உடம்புகள் அதிகம் உள்ள நாடுகள், அதாவது கண்டன் கூட சொல்லலாம். அதாவது உடம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆசிய கண்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிய கண்டத்தில் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவும் அதில் ஒரு நாடு தான். ரஷ்யா இருக்குது, சைனா இருக்குது, இந்த மாதிரி நிறைய நாடுகள் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கண்டம் தான் ஆசிய கண்டம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அமெரிக்கா, அதுலேயும் வந்து உடம்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புகளின் வாழ்வியல் சூழ்நிலைகள், அதாவது உடம்பு வந்து எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வாழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நிலங்களிலும் வாழும், நீர்நிலை ஒட்டி காணப்படும் இடங்களில் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீர்லேயும் வாழும் நிலத்திலையும் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயிரினம் தான் இந்த உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்திசாலியான இந்த உடம்பு நீரில் வெகு வேகமாக நீந்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றின் நீளமான வால்கள் வந்து துடுப்பு போல இதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்திலும் வேகமாக நகரும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மரங்களிலெல்லாம் இது விரைவாக ஏறக்கூடிய தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லை, மலைகளில் இது ஏறக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்போட உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உணவு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சிறிய வகை ஊர்வன மற்றும் பரப்பன மீன்கள் போன்றவற்றை வந்து இது சாப்பிடும்னு சொல்கிறாங்க. ஒரு சில வகைகளில் பார்த்திங்கன்னா காய்கள் பழங்கள் உண்ணும் உடம்பு வகைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புகளின் முட்டைகள், அதாவது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸான முட்டைகளை இடும்னு சொல்கிறாங்க. இது எந்த இதுன்னு பார்த்திங்கன்னா இது 7 முதல் 37-40 முட்டைகள் வரைக்கும் இந்த உடம்புகள் முட்டையிடும். அதாவது பரந்த வெளியில் இது இப்படியான ஒரு முட்டையை இடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் உறுதித்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஓடுகள் இதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. உடம்பின் மகத்துவம், அதாவது பயன்கள் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். உடம்புகளின் மாமிசத்தில் மருத்துவ சக்தி மிக அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகிறது. இவற்றை வேட்டையாடி உண்பவர்கள் மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இதோட இனம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டு வருது அப்படின்னும் சொல்கிறாங்க. பண்டைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த உடம்பை போருக்கு எடுத்துகிட்டு போவாங்களாம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, போரில் ஒரு நாட்டோட அந்த கோட்டையை பிடிக்கும்போது அது இதோடைய மதில் சுவர்கள் மிக உயரமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் இந்த உடம்புகளை தூக்கி மேலே போடுவாங்களாம். அது மேலே போய் அந்த உடம்பு சரியாக கெட்டியாக பிடிச்சிக்கும். அதை கொண்டு அவங்க ஊன்றுகோலாக அதை பயன்படுத்தி இந்த உடம்பை வந்து வச்சு அவங்க மேலே ஏறி அண்டை நாட்டில் போய் சண்டை போட்டு அந்த கோட்டைக்குள்ளே போய் சண்டை போடுறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றாங்க. அதே போல் மலை ஏறுறவங்க இருக்காங்க இல்லைங்களா,
அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடும்பை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றாங்க. ஏன்னா வந்து செங்குத்தான இருக்கிற பாறைகள் மேலே இந்த உடும்புகளை தூக்கி போட்டாங்க அப்படின்னா அது போய் அந்த பாறைகளை பற்றி கொள்ளும். அப்போது இந்த மலையேறுபவர்கள் வந்து அந்த நல்லா பிடிச்சி அதை உதவி கொண்டு இவங்க கயிறு மூலியமாக அந்த பாறைகளை மேலே ஏறி கடக்கிறதுக்கு இந்த உடும்புகள் பயன்பட்டுருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. உடும்பு செல்ல பிராணியா? அதாவது அண்டை நாடுல, அதாவது மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா உடும்புகளில் சில வகைகளை செல்லப்பிராணியாக வளர்த்துட்டு வராங்க அப்படின்னு நாம் பார்க்குறோம். டிவிகள்லாம் நிறைய அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் சாந்த குணம் கொண்டது, ஆனால் பிடிவாதம் மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் இந்த விலங்கை வந்து வீட்டில் அமைதியாக இருக்கும் அப்படின்னு ஆசைக்காக வளர்க்குறவங்களும் இருக்காங்க அண்டை நாடுகளில். உடும்புகளின் ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த உடும்போட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய உருவத்தில் இருக்கிறதால அது வந்து ஒரு 50லேருந்து 100 ஆண்டுகள் கூட உயிர் வாழும் தன்மை கொண்டது அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஆனால் சில உடும்புகளை செல்லப்பிராணியாக வீட்டில் வளர்க்குறாங்க இல்லைங்களா, இதனால் அதோட வாழ்நாட்கள் வந்து குறைக்கப்படுது. இப்படி செல்லப்பிராணியாக இவங்க வளர்க்குறதால அதோடைய சுதந்திரம் பறிபோகுது, அதனுடைய சூழ்நிலை மாறுது. அதனால் அதனுடைய ஆயுட்காலம் குறைந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும் தன்மை கொண்டதாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உடும்புகளின் உணர்வு தன்மை, அதாவது உடும்புகளுக்கு பாம்பின் நாக்கு போல் 2ஆக பிளந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாக்கை வெளியே நீட்டி சுற்றுப்புறம், எதிரிகளினால் ஆபத்து இவற்றை உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த அதிர்வுகளை வச்சு அந்த நாக்கை வெளியே நீட்டும் போது நடக்கிற இந்த அதிர்வுகளும் அசைவுகளையும் கொண்டு நமக்கு எதிரிகளால் ஆபத்து வருதா என்ன அப்படின்றத இது உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உடும்பின் ஆயுதமாக இந்த உடும்புகளுடைய நீண்ட வாள்கள் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உடும்புகளுடைய வாள்கள் வந்து மிக்க வலிமை மிக்கது, இது எதிரிகளை தாக்க பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாக்கும் இந்த வாளும் அது எதிரிகளை தெரிந்து கொள்வதற்கும் எதிரிகளை தாக்குவதற்கும் பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. உடும்பின் குணங்களில் பார்த்திங்கன்னா பிடிவாத குணம் அதிகமாக உள்ள ஒரு விலங்குனா அது உடும்பை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதுதான் நாம் வந்து பண்டைய காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் யாராவது தப்பு பண்ணி ஒத்துக்கலை, இல்லை அவங்க ஒட்டாரம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவன் பேர் பிடிச்சதில் அப்படியே உடும்பு பிடி மாதிரி பிடிச்சிட்டு இருக்கான். இப்படி தான் உடும்பை நம்ம எடுத்துக்காட்டாக பயன்படுத்துகிறோம். அமைதியான மிருகம், ஆனால் அது பிடிவாதம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதனுடைய பிடி அந்தளவுக்கு உறுதியானது அப்படின்றாங்க. இப்படியான இந்த உடும்பை வந்து இன்றைய காலகட்டத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. மக்களாகிய நாம் இந்த மாதிரியான விலங்குகளை அழிக்காமல், நம்மளுடைய சுயநலத்துக்காக இதுங்களை கொல்லாமல் வளர்த்து இதனுடைய இனப்பெருக்கத்தை பெருக்கி இதை வாழ வைக்க நம்மளால் முடிந்த உதவியை செய்வோம்.